இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் லக்ஷ்மிக்கு ஆபரேஷன் முடிஞ்சதா? எஸ் ஆபரேஷன் நடந்துருச்சு. அப்போ 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை திறந்தாகணும். அப்படி திறக்கலன்னா திறக்கலனா நான் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்ஷ்மி நிரந்தரமா கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோமாலா அவ போக கூடாது. அவ கோமாலா போக கூடாது டாக்டர். அவ ரொம்ப ஸ்ட்ராங். லக்ஷ்மி இந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டா டாக்டர். ஷீ இஸ் a very strong girl. அவ கோமாக்கு போக மாட்டா. என் உயிரை காப்பாத்தினவ என்ன தனியா விட்டு போக மாட்டா. டாக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அவ நினைவு திரும்பணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஐ ரியலி விஷ் மிஸ்டர் ரிஷி. ஐ ரியலி விஷ் அவங்களுக்கு மயக்க தெளிஞ்சா நல்லா இருக்கும். நாங்க அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் சார். அவங்களுக்கு மயக்க தெளியட்டும். பட் மிஸ்டர் ரிஷி, நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கண்ணை திறந்ததுக்கு அப்புறமும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன? அவங்க நினைவுகள் போகலாம். பிரெயின்ல சில செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அது மெமரியோட கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க நினைவலைகள் அதுல அஃபெக்ட் ஆகலாம். இங்க பாருங்க, எங்க தரப்புல இருந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஆனா ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுறது அவங்க கண் முழிக்கிறதுல தான் இருக்கு. அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். எல்லாம் நார்மல் ஆயிடும். நீங்க ப்ரே பண்ணாலே போதும். வேணும்னா நீங்க அவங்கள உள்ள போய் கூட பார்க்கலாம். இப்ப அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. லக்ஷ்மி நிரந்தரமா கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வா பாணி, சீக்கிரம். ஒரு நிமிஷம். ஷாலு போலாம். ஷாலு, இப்ப நம்ம எங்க போக போறோம்? ஏன்னா ஆயுஷ் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனானோ அங்க மாமாவும் அக்காவும் இல்லன்னு அவன் தான் சொல்லிட்டானே. அப்ப எங்க போறது? நம்ம எங்க போய் தேடுறது? பாணி, அவங்களும் தேடிட்டு தானே இருக்காங்க. நாமளும் போய் தேடலாம். இங்க பாரு, அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரியும். ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாது. அதானே தெரிஞ்சுக்கணும். சரி எல்லாத்தையும் எடுத்துக்கல. ஓய் ராகு கேது, கோயிங் வேர் எக்ஸ்டீரியர்ல? மாமாவும் போன ஹோட்டல்ல தீ பிடிச்சிருச்சாம். என்ன தீயா? ஆமா சித்தி, அக்காக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஆனா மாமா அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல சித்தி. அதை தேடி தான் நாங்க கிளம்பி இருக்கோம். அட கடவுளே, லக்ஷ்மி குணமா இன்னுமே. நீங்க போங்க. ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? சரி சித்தி, வா போலாம். ரிஷி, நான் இங்க தான் இருக்கேன். நீ கண்ணை திறந்துட்ட லக்ஷ்மி. ஒன்னும் ஆகாது. நான் பக்கத்துல இருக்கேன். உன் கூடவே இருக்கேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். லக்ஷ்மியை பாத்தீங்களா? அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சு. என் பேரு சொன்னா ஒரு வாட்டி அவளை செக் பண்ணி பாருங்க. அவ எடுத்துட்டா பாருங்க. அவ என்னோட பேர் சொன்னா. அவளை பாருங்க. லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவ என்னோட பேர் சொன்னா. என்ன ரிஷின்னு கூப்பிட்டா. என் கை கூட பிடிச்சிருந்தா. நான் போய் சொல்லல. ஐ ப்ராமிஸ், நான் போய் சொல்லல. அவ உண்மையாவே என்ன ரிஷின்னு கூப்பிட்டா. ஒரு வாட்டி அவளை செக் பண்ணி பாருங்களேன். என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்களேன். கண்டிப்பா அவ முடிச்சா. நான் போய் சொல்லல. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இவங்கள ரொம்ப லவ் பண்றீங்க இல்லையா? ஆனா நீங்க இவங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. ஓ சாரி, உங்ககிட்ட இந்த மாங்கல்யத்தை கொடுக்க மறந்தே போயிட்டேன். ஆபரேஷன் பண்ணும்போது நாங்க இதை கலட்டிட்டோம். சார் ப்ளீஸ், இப்போ நீங்க வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் நல்லது. இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். டென்ஷன்ல இருப்பீங்க. நாங்க முழு முயற்சி எடுத்திருக்கோம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ கடவுள் கையில தான் இருக்கு. சார், நீங்க ப்ளீஸ் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. ஆண்டி, நீலம் ஆண்டி, ஆண்டி நீங்க எங்க இருக்கீங்க? ஆண்டி, இங்க யாருமே இல்ல மேம். யாரும் இல்லன்னா யாராவது ஒருத்தராவது இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல? யாருமே இல்ல மேம். எஸ் மாம். மலிஷ்கா, நீ எங்க இருக்க? நான் இங்க நீலம் ஆண்டி வீட்டுக்கு வந்தேன். ஆனா இங்க யாரும். அங்க இருந்து எல்லாரும் ரிஷிய பார்க்க போயிருக்காங்கன்னா? ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களோ அங்க ரிஷி இல்ல. இப்ப வேற ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண போயிருக்காங்க. காட், இந்த ரிஷி இருக்கானே எல்லாருக்கும் தொல்லை கொடுத்து சாகடிக்கிறான். ரிஷி இப்படி கிடையாது, இப்படி. இப்படி. ஓ, இப்படி கை கூப்பி பழக்கமே இல்லை. எப்பவும் நான் இப்படி தான் வச்சிருப்பேன்.
சோ மறந்துட்டேன். இப்ப புரிஞ்சிருச்சு. இனி எப்பவுமே உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கையை எப்படி வேணாலும் வச்சுக்க. இப்படி வச்சுக்கோ, இல்லனா இப்படி வச்சுக்கோ, அது பரவாயில்ல. ஆனா கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை மட்டும் பண்ண, எப்பவுமே. ம்? கடவுளே, லக்ஷ்மியை குணப்படுத்துங்க. எப்போ உங்களை பூஜை பண்ற அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ எப்போ அடுத்தவங்களுக்காகவே வாழ்வா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வா. என்னைக்கு நீங்க அவளுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கும் தான். எனக்காக அவளை குணப்படுத்துங்க ப்ளீஸ். வேண்டி கேட்டுக்கிறேம்மா ப்ளீஸ். லக்ஷ்மியை குணப்படுத்துங்க ப்ளீஸ். மகா ஆரத்தி எடுப்பாங்க. அப்புறம் அடுத்ததா சகஸ்ர நாமம். அதை சொல்லும்போது ஒத்த காலில் நின்னுட்டு 2 கைகளையும் மேலே தூக்கி நிக்கணும். மனசுக்குள்ளேயே கடவுளை நல்லா வேண்டிக்கணும். தொடர்ந்து தியானம் பண்ணணும். நீ இதை பண்ணாலே போதும், அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும்.